ஆண்டின் பொதுக்காலம் 28வது வாரம் புதன்கிழமை. இயேசுவின் புனித தெரேசா நினைவு. அக்டோபர் 1ஆம் தேதி குழந்தை இயேசுவின் புனித தெரேசா விழாவை கொண்டாடினோம். அக்டோபர் 15 ஆகிய இன்று இயேசுவின் புனித தெரேசா நினைவை நாம் கொண்டாடுகிறோம். இவர்களுக்கிடையே உள்ள பொதுவானவைகள் என்ன? இருவரும் பெண்கள், இருவரும் திரு அவையின் மறை வல்லுநர்கள், இருவரும் ஆன்மீகத்தில் ஆழ்நிலை தியானம் மேற்கொண்டவர்கள், கான்டெம்ப்ளேட்டிவ்ஸ், இருவரும் கார்மேல் துறவற சபையை சார்ந்தவர்கள். எல்லாவற்றையும் விட இயேசுவின் நிலையான நண்பர்களாக வாழ்ந்தார்கள். இயேசுவின் நிலையான நண்பனாக வாழ நமக்கு சில அறிவுரைகளை தருகிறார் இன்றைய புனிதை இயேசுவின் புனித தெரேசா. 1. இறைவேண்டல். விடாமுயற்சியோடு வேண்ட வேண்டும் என்று நமக்கு சொல்லித் தருகிறார் இயேசுவின் புனித தெரேசா. கைம்பெண்ணும் நேர்மையற்ற நடுவரும் உவமையிலே எப்படி அந்த கைம்பெண் தொடர்ந்து அந்த நேர்மையற்ற நடுவரிடம் கேட்டு கேட்டு நீதியை பெற்றாளோ, அதே போல நம்முடைய இறைவேண்டலும் எந்நிலையிலும் எல்லா சூழ்நிலையிலும் நாம் ஜெபத்தை கைவிடாமல் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். நுரையீரலுக்கு காற்று எப்படி அவசியமோ அப்படியே ஆன்மாவிற்கு இறைவேண்டல் அவசியம். இறைவேண்டல் நமது உயிர் நாடி. 2. இறைவேண்டல் வரையறை. தாமஸ் அக்வைனாஸ் அவர்கள் அழகாக சொல்லுவார், எதை நீங்கள் பேச விரும்புகிறீர்களோ அதனை முதலில் வரையறை செய்யுங்கள். அப்போதுதான் தெளிவு கிடைக்கும், குழப்பம் இருக்காது. எனவே இன்றைய புனிதை நமக்கு சொல்லுகிறார், இறை வேண்டல் என்பது என்னை அன்பு செய்யும் ஒருவரிடம் நீண்ட நேரம் தனித்திருந்து உரையாடுவது என்று சொல்லுகிறார். எனவே ஒரு நண்பரோடு உரையாடுவது போல் நாம் உரையாட வேண்டும். இயேசு தம் சீடர்களை நண்பர்கள் என்று அழைத்தார். எனவே நாமும் இயேசுவினுடைய நண்பர்களாக இருந்து அவரிடம் அந்யோன்யமாக ஆத்மார்த்தமாக உரையாடல் செய்ய வேண்டும், பேச வேண்டும். 3. ஜெபிப்பது, இறைவேண்டல் செய்வது மிகவும் கடினம். இன்றைய புனிதை மிகவும் கடினப்பட்டார். ஜெபிப்பதற்கு பல நேரங்களில் கடினப்பட்டார். வறண்ட ஒரு ஆன்மா, வறண்ட ஒரு சிந்தனை, இவைகளையெல்லாம் தாண்டி சென்றார். அப்போது அவர் தன்னுடைய ஆன்மீக குருவிடம் கேட்டார், எப்படி இந்த சூழ்நிலையிலிருந்து நான் மீள்வது? நான் நன்றாக ஜெபிக்க வேண்டும் என்ற போது அந்த ஆன்மீக குருக்கள் சொன்னது, தூய ஆவியார் மட்டுமே கற்றுத்தருவார். எனவே தூய ஆவியாரிடம் கேட்டு பெற்றுக்கொள் என்று சொல்லுவார். 4. ஆன்மீக இயக்குனர்கள் நமக்கு தேவை என்று இன்றைய புனிதர் நமக்கு சொல்லுகிறார். சிலுவை யோவான், பிரான்சிஸ் போர்ஜியோ, பீட்டர் அல்கான்ட்ரா, ஜெரோம் கிராசியான், இவர்களெல்லாம் இன்றைய புனிதருக்கு ஆன்மீக இயக்குனர்களாக இருந்தார்கள். சிலுவை யோவான் வெளிப்படையாகவே சொல்லுவார், தன்னையே வழிகாட்டியாக கொண்டவன் முட்டாள் சீடன் என்று சொல்லுவார். எனவே ஆன்மீக இயக்குனர் ஒவ்வொரு மனிதருக்கும், ஒவ்வொரு நபர் யார் யாரெல்லாம் புனிதத்தை நோக்கி செல்லுகிறார்களோ, ஆன்மீகத்தை நோக்கி செல்கிறார்களோ அவர்களுக்கு ஆன்மீக இயக்குனர்கள் தேவைப்படுகிறார்கள். 5. மனம் திரும்புதல். இது ஒரு தொடர் நிகழ்வு. ஏதோ ஒரு தடவை மனம் திரும்பி விட்டது அல்ல, மாறாக இன்றைய புனிதர் நமக்கு சொல்லுகிறார், அவருடைய வாழ்வு முழுவதும் ஒரு தொடர் நிகழ்வு, மனம் திரும்பும் நிகழ்வாகவே இருந்தது. இயேசு சொல்லிய முதல் வார்த்தையும் மனம் திரும்புங்கள், ஏனெனில் இறையாட்சி நெருங்கிவிட்டது என்று சொல்லுவார். அடுத்தது விண்ணகத்திற்கு செல்லும் பாலம் சிலுவை. லூயி டி மான்ஃபோர்ட் அவர்கள் தன்னுடைய நண்பர்களை ஆசீர்வதிக்கும் போது இப்படி ஆசீர்வதிப்பாராம், கடவுள் உங்களை ஆசீர்வதித்து பலவிதமான சிறிய சிறிய சிலுவைகளை உங்களுக்கு அளிப்பாராக. சிலுவை வழியாகத்தான் மீட்பு அடைந்தார்கள் பல
புனிதர்கள் சிலுவையை அன்பு செய்தார்கள், துன்பத்தை அன்பு செய்தார்கள், அதில் மீட்பை கண்டார்கள். அடுத்ததாக இன்றைய புனிதை அன்னை மரியாளிடமும் யோசேப்பிடமும் மிகவும் பக்தி கொண்டவர். கார்மேல் அன்னையிடம் மிகுந்த பக்தி கொண்டவர். இவருக்கு நீண்ட நோய் இருந்தது சிறிய வயதில். அப்போது யோசேப்பிடம் வேண்டினார். அவர்தான் இவருக்கு உடல் சுகத்தை முழுமையாக பெற்று தந்தார் என்பதை உணர்ந்துதான் அவர் எப்பொழுதும் எந்த ஒரு துறவற சபையை, எந்த ஒரு துறவற இல்லத்தை ஆரம்பித்தாலும் அதற்கு யோசேப்பு துறவு இல்லம் என்று பெயர் சூட்டுவார். எனவே நாம் இயேசுவின் வழி நடக்க, இயேசுவை நம்முடைய நண்பராக மாற்ற நாம் இறைவேண்டலில் அக்கறை செலுத்தி தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமீன்.